வணக்கம். தமிழ் மொழியினுடைய பெருமையை தமிழர்கள் அறிவார்கள், இந்தியா அறியும். ஆனால் உலகம் அறியச் செய்த பெருமை அது மொழிபெயர்க்கப்பட்ட போதுதான் கிடைத்தது. தமிழ் மொழி மொழிபெயர்க்கப்பட்டதோடு மட்டுமல்லாமல் ஆங்கிலேயர்களால் அதனுடைய அருமை உலகிற்கு எடுத்துரைக்கப்பட்ட போது உலகமே வியந்து பார்த்தது. அப்படி செய்த பெருமக்களுள் முக்கியமானவர் யார் என்று கேட்டால், முதன்மையானவர் யார் என்று கேட்டால் ராபர்ட் கால்டுவெல். இவருக்கு வந்த காலத்தில் தான் ஜி போப்பும் இந்தியாவுக்கு வந்தார். அதற்கு முன்பாக வீரமாமுனிவர் இருந்தார், ரேனிஷ் பாதிரியார் வந்திருந்தார். இவர்களெல்லாம் நிச்சயமாக மதம் பரப்ப வந்தவர்கள்தான். ஆனால் இவர்கள் மதம் பரப்பினார்களோ இல்லையோ, அதை காட்டிலும் முக்கியமாக ஒன்று செய்தார்கள். என்ன? தமிழுக்கு செய்த பணிகள். ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் அயர்லாந்து தேசத்தை சேர்ந்தவர். 1814ஆம் ஆண்டு பிறந்த இவர் அங்கேயே பள்ளி படிப்பு முடித்து பிறகு மதக்கல்வி கற்று மதம் பரப்புகின்ற அந்த தொழிலை மேற்கொண்டார். உலகமெல்லாம் சென்று மதம் பரப்ப வேண்டும் என்று அனுப்பப்பட்டவர்களில் இவரும் ஒருவர். புறப்பட்டு இந்தியாவை நோக்கி வருகிறார். அப்படி வருகிற போது அந்த கப்பல் பாறையில் மோதி சிதைவுண்டாகி தப்பி பிழைத்தவர்கள் 6 பேர் தான். அதில் ஒருவர் கால்டுவெல். சென்னைக்கு வந்து சேர்ந்த இவர் அந்த வருகின்ற போதே பல மொழிகளை எல்லாம் கற்றுக்கொண்டு சென்னையிலிருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இடையன்குடி என்ற ஊருக்கு அனுப்பப்படுகிறார். இங்கு வந்த அவர் அந்த இடையன்குடியிலே தான் வாழ்ந்த காலத்தில் அவர் சாதித்தவே 1000. மதம் பரப்பியது உண்மைதான். இன்னும் சொல்வதாக இருந்தால் பலரை மதம் மாற்றியதும் உண்மைதான். அது நம்ம வரலாற்றிலிருந்து மறைக்க முடியாது. ஆனால் இவர் செய்த நன்மை என்ன என்று கேட்டால், இந்திய மொழிகளில் மூத்த மொழி அது. அந்த மொழி எத்தகைய தன்மை வாய்ந்தது என்பதை ஒப்பியல் நோக்கோடு ஆராய்ந்த பெருமை இவருக்குத்தான் உண்டு. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலை இவர் எழுதுகிறார். அப்படி இவர் வெளியிட்ட போதுதான் கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதரத்தே தோன்றியது என்று மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை பாடிய அந்த செய்திக்கான ஆதாரம் கிடைக்கிறது. இவரே அதை நிறுவுகிறார். 18 மொழி குடும்பங்களின் தாய் எது என்றால் தமிழ்தான் என்கிறார். அது மட்டுமில்லை, இன்றைக்கு பலர் வந்து சம்ஸ்கிருதத்தினுடைய பெருமையை பேசுகிறார்கள். அது அவர்களுக்கான பணி. அது அதே நேரத்தில் அதை காட்டிலும் மூத்த மொழி தமிழ் மொழிதான் என்பதை கால்டுவெல் தன்னுடைய நூலில் நிறுவியிருக்கிறார். அத்தோடு தான் தங்கியிருந்த அந்த ஊரில் நிலை கண்டு கலங்கி அங்கு மருத்துவமனைகள், கல்வி சாலைகள், அதோடு ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள் என்று உருவாக்கி காட்டினார். உருவாக்கியதோடு மட்டுமில்லை, அந்த ஊரை ஒழுங்குபடுத்தினார், புதுப்பித்தார், 1000 செயல்கள் செய்தார். வரலாற்றிலும் தொல்லியலிலும் இவருக்கு ஈடுபாடு உண்டு. பண்டைய நாணயங்கள், ஓவியங்கள், அங்கு கிடைக்கின்ற பொருள்கள் இவற்றை வைத்துக்கொண்டு பாளையங்கோட்டை, அதாவது திருநெல்வேலி நகரத்துடைய பண்பாடு வரலாறு என்பதை பற்றி மிக அற்புதமான ஒரு நூல் ஒன்றை இவர் எழுத, அது சென்னை அரசாங்கத்தாரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு செய்தி என்ன என்றால், எங்கள் பேராசிரியர் தோ. பரமசிவன் அவர்கள் பாளையங்கோட்டையினுடைய வரலாறு பற்றி குறிப்பிடுகிற போது கால்டுவெல் அவர்களை குறிப்பிட்டு சொல்லி அந்த ஊரையே புதிதாக மாற்றி காண்பித்தார். அவர் நினைத்திருந்தால் அந்த ஊருக்கு விஸ்வாசபுரம் என்றோ அல்லது வேறு ஒரு கிறிஸ்தவ பெயரோ வைத்திருக்கலாம். ஆனால் இடையன்குடி என்ற அந்த பெயரை அவர் மாற்றவே இல்லையாம். என்ன காரணம் என்றால், அயர்லாந்தில் அவர் பிறந்த கிராமத்தினுடைய பெயர் ஷெப்பர்ட் யார்ட் என்பது, அதாவது இடையன்குடிக்கு இணையான பெயர். எனவே தன் ஊரினுடைய பெயருக்கு ஏற்ற பெயர் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அங்குதான் தான் தங்கியிருக்கிறோம் என்பதை அறிந்து கொண்டு அவர் என்ன செஞ்சார், அந்த ஊர் பெயரை அப்படியே வச்சுக்கிட்டாராம். இப்போவும் இடையன்குடிக்கு போனால் அந்த வீதிகளுடைய அழகையும் அந்த பள்ளிகள், அந்த அங்கே அமைந்திருக்கக்கூடிய தேவாலயம் அத்தனையும் பார்க்கலாம். கொடைக்கானல் மற்றும் பல ஊர்களுக்கு சென்று இவர் மதம் பரப்பினார், தமிழ் பரப்பினார், எல்லாம் செய்தார். சமீபத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இவருடைய 200வது பிறந்த நாளை
தமிழ்நாடு அரசு சிறப்பாக கொண்டாடியது. நானும் சென்ற பல இடங்களில் பேசியிருக்கிறேன். கால்டுவெல் அவருடைய வருகை தமிழுக்கு கிடைத்த பெருமை. தமிழ் மொழி மூத்த மொழி என்பதோடு மட்டுமில்லை, தமிழ் மொழியே பல மொழிகளுக்கு தாய்மொழி என்பதை நிறுவிய பெருமை, ஆங்கிலத்தில் நூல் எழுதிய பெருமை கால்டுவெல் அவர்களையே சாரும்.